அரசு மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் ஓடிய கூலி தொழிலாளி தனது இரண்டாவது மனைவி விபத்தில் உயிரிழந்து விட்டதாக கூறி நாடகமாடிய கணவன். உடலில் காயங்கள் இருந்ததை கண்டு சந்தேகம். போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த கணவன். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். இரண்டாவது மனைவியை கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடியது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஆரணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுன வினோத்குமாருங்கிற இளைஞர், என் மனைவி மேல பைக் ஒன்று மோதிருச்சு, மோதின வேகத்துல என் மனைவியும் மயங்கிட்டா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய மனைவி கவிதாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. விபத்துல அடிபட்டா பயங்கர காயங்கள் ஏற்பட்டிருக்கணும். ஆனா கவிதாவுடைய உடல்ல அந்த மாதிரியான எந்த ஒரு காயமும் இல்லாததை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச டாக்டர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. இதை கேட்டு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கணவர் வினோத்குமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே வினோத்குமாருக்கு வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் அளித்ததா சொல்லப்படுது. இதனால வினோத்குமார் மேல சந்தேகம் அடைந்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுல தான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்தது. திருவண்ணாமலை ஆரணி பையூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வினோத்குமார். இவருக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆஷாங்கிற பெண் கூட திருமணமாகி 2 மகள்கள் இருக்காங்க. இதுக்கு நடுவுல வினோத்குமாருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்து வாழ்ந்துட்டு வந்த கவிதாங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருடைய கள்ளக்காதலுக்கு ஆரம்பத்துல சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஆனா எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி வினோத்குமார் கவிதாவை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை அடுத்து முதல் மனைவி ஆஷா, 2ஆவது மனைவி கவிதா மற்றும் குழந்தைகள்னு எல்லாரும் ஒரே வீட்டிலேயே தங்கி இருந்திருக்காங்க. இந்நிலையில கவிதாவுக்கு எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேசிக்கிட்டு இருந்த இந்த 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எல்லை மீறி பழகி இருக்காங்க. அதை அடுத்து 2 பேரும் வினோத்குமாருக்கு தெரியாம ராத்திரி பூரா வீடியோ கால் பேசுறதும் ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க. அப்போ கவிதாவும் காதலனும் பேசின வீடியோ அந்த இளைஞர் மூலமா அதே பகுதியை சேர்ந்த வேறொரு இளைஞருக்கு பகிரப்பட்டிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இளைஞர் உடனே வினோத்குமாருக்கு போன் பண்ணி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லி அந்த வீடியோவையும் அனுப்பி விட்டிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு கடும் ஆத்திரம் அடைஞ்ச வினோத் மனைவி கிட்ட இத பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம நல்லபடியா உன்னை பார்த்துக்கிட்டேன். ஆனா நீ வேற ஒரு இளைஞர் கூட பழகி எனக்கு துரோகம் பண்ணிட்டியேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு கவிதா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லை. அப்போ மறுபடியும் தகாத உறவு காரணமா கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வினோத்குமார மனைவி கவிதா தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச கணவன் தன்னுடைய மனைவியை போட்டு கண்மூடித்தனமா தலை, வயிறு, முகன்னு எல்லா இடங்களையும் அடிச்சிருக்காரு. வலி தாங்க முடியாத கவிதா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அதை அடுத்து மனைவி கொலை செய்யப்பட்டதை மறைக்க அவங்க பைக் மோதி ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி சடலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ மூலமா எடுத்துக்கிட்டு போன நபர் மனைவி பைக் மோதி உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா உடம்புல இருந்த காயங்களை வச்சு சந்தேகப்பட்ட டாக்டர் போலீஸை வர வச்சிருக்காங்க. அடுத்து விசாரணை அடிப்படையில வினோத்குமார் கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வர வச்ச போலீஸ் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில அடைச்சிட்டாங்க.